அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஸ்டீல் இரும்பு நம்ம வாங்குறோம் வீடு கட்டுறதுக்கு. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வாங்கும்போது நாம் சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா FE500 அப்படின்னு போட்டிருக்கோம். அது மாதிரி ISI சிம்பிள் இருக்கும், அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா FE500 FE550D அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த FE அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோடைய இரும்பு, அதாவது அயர்ன், அதை குறிக்கிறது தான் FE அப்படின்னு நம்ம சொல்றோம். 500 இல்லை 550D அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த 500 அந்த நம்பர் எதை குறிக்குதுன்னா அதோடைய ஈல்டு ஸ்ட்ரென்த். அதாவது ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரப்பர் பேண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த ரப்பர் பேண்ட் அறுந்துரும். அந்த மேக்ஸிமம் புல்லிங் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டீல் பாரை வந்து நல்லா இழுக்கிறோம், இல்லை நல்லா பிடிச்சி பெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் அந்த ஸ்டீல் வந்து அதோடைய இழுவிசை வரும். விட்டுட்டீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகும், பழைய நிலைமைக்கு போயிடும். அதே மாதிரி தான் ஸ்டீலையும் வந்து நல்லா இழுத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பெண்ட் ஆகும், விட்டுட்டீங்கன்னா பழைய நிலைமைக்கு போயிடும். ஸோ பெண்ட் ஆகும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் தான் வந்து 500 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். ஸோ இதை தான் வந்து 500 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறோம். ஸோ இந்த 500 நியூட்டன் ஸ்கொயர் எம்எம் ஸ்கொயருக்கு மேலே நம்ம ஸ்ட்ரென்த் இழுத்தாலோ, அதை புஷ் பண்ணாலோ, பெண்ட் பண்ணாலோ அந்த ஸ்டீலுடைய தன்மை மாறுபடும். மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வராது. எப்படி ரப்பர் பேண்ட் அருந்துருமோ அது மாதிரி ஸ்டீல் அருகாது, பட் அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும், இல்லைன்னா அதோடைய பழைய நிலைமைக்கு மீண்டும் வராது. ஸோ அதனால அதோடைய லோடு எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புல்லிங் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 500 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். அதுதான் அந்த 500 அதுதான் குறிக்குது. இதுல டீன்னு சொல்லிட்டு ஒரு கடைசி FE500D ஆர் FE550Dன்னு வரும். அந்த டிங்கிறது டக்டைல் ப்ராப்பர்ட்டி, அதாவது வளையக்கூடிய தன்மை. அந்த டக்டைல் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டீல் வந்து நம்ம எர்த்குவேக் ஜோன்ல வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து வாங்கும்போது எர்த்குவேக் ஜோன்ல இந்த மாதிரி ஸ்டீலை வந்து நாம பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் வந்து FE500 550D அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். இன்னொன்று, நீங்க ஸ்டீலை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ISI சிம்பிள் இருக்கும், அது பார்த்துக்கலாம். அது மாதிரி நீங்க வாங்கும் போது ஸ்டீல் வந்து எந்த ஒரு துரு இல்லாம அந்த ஒரிஜினல் மேனுஃபேக்சர் என்ன ஒரு அந்த ஃபினிஷிங்ல கொடுக்குறாங்க அது இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் போடும்போது ஒரு பண்டிலுக்கும் வெயிட் போடுவாங்க. அந்த வெயிட்டை நீங்க வந்து கரெக்டா நீங்க குறிச்சிக்கலாம். என்ன ராட் உங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன ராட்ஸ் கொடுத்துருக்காரோ அதை கரெக்டா நீங்க கனெக்ட் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டு அந்த வெயிட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. FE500 ஆர் FE550D எதை உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அது பிரகாரம் இந்த பேசிக்கான அடிப்படை விஷயங்கள் நீங்க பார்த்தாலே வந்து நல்ல ஒரு நீங்க ஸ்டீலை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.